ஹாய் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்ககிட்ட வந்து இந்த ஒரு வீடியோல உங்ககிட்ட எதை ஷேர் பண்ணிக்க வந்தேன்னா, இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி வந்து 15K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டா போயிருச்சு. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணதுனால கம்ப்ளீட்டா சேனலே போயிருச்சு. ஸோ நான் அது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு லேர்னிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். சீரியஸ்லி என்னால எல்லார்கிட்டயும் பேசணும்னு தான் ஆசை. பட் என்னால வந்து பேச முடியல. உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கோர்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால இப்போ கம்ப்ளீட்டா அந்த கோர்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ எடுத்து அந்த சேனல் என்ன ரீசன்ல போச்சுன்றதை நம்ம ஒரு வீடியோவா சொல்லிட்டா எல்லாருக்குமே ஓகே இதான் ஒரு நியூ சேனல்ன்றது தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். செப்டம்பர் 19 நைட்டு வந்து எனக்கு மெயில் வருது. இது மாதிரி வந்து உங்க யூடியூப் சேனல் வந்து நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல. நம்ம எதுவும் தப்பா எதுவும் கான்டென்ட் போடலையே, எல்லாமே ப்ராப்பரா தானே பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம கான்டென்ட் தானே போட்டிருந்தோம். என்ன ரீசனால சேனல் போச்சுன்னு சொல்லி ஒரு சைடில் வந்து ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டமானோடனே நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றேன், இது மாதிரி சேனல் போயிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் அவங்க கம்ப்ளீட்டா மெயில் பார்த்தோன்னே தான் மெயிலில் அவங்க கிளியரா போட்டிருந்தாங்க, உங்க யூடியூப் சேனலோட கூகுள் ஆட்சென்ஸ் வந்து நீங்க வேற ஒரு அக்கௌண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல போன சேனலோட கூகுள் ஆட்சென்ஸை நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். ஓகேவா, அந்த சேனல் கம்ப்ளீட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல சேனல் போயிருச்சு. ஓகேவா, சேனல் கம்ப்ளீட்டா போயிருச்சு. அந்த சேனல் என்கிட்ட இல்லை. பட் அந்த சேனலுக்குன்னு சொல்லி கூகுள் ஆட்சென்ஸ்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் தான் நம்ம வீடியோ போடுறப்போ மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆட்ஸ் பார்த்துட்டு நமக்கு வந்து மணி வருது வந்து அந்த கூகுள் ஆட்சென்ஸ்ல இருந்து தான். யூடியூப்ல இருந்து மணி வருதுன்னு வாங்களே, அது அதுல இருந்து தான் வரும். நான் ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல போச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேனல் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆனா அதோட கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்கேன். ஓகேவா, இந்த சேனல் இருக்குல்ல, நம்ம சேனல் என்ன இருக்குன்னா, இது மாதிரி நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க, உங்க அட்ரஸ் சம்திங் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நான் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போச்சு. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள தான் அது காட்டுச்சு. மேல வந்து ஒரு வெரிஃபை பண்ணணும்ன்ற மாதிரி காட்டுச்சு. நான் அதை கிளிக் பண்ணோன்னே யூடியூப் ஸ்டுடியோல இருந்து கம்ப்ளீட்டா கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகிறப்ப ஒரு 4-5 நான் வந்து ஒரு 5-6 மெயில் ஐடி வச்சிருக்கேன். ஓகேவா, எந்த மெயில் ஐடியில இந்த யூடியூப் சேனல் விக்னேஷ் ரியாலிட்டி சேனலோட கூகுள் ஆட்சென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணுச்சு. நான் தெரியாதனமா காலேஜ் டைம்ல ஒரு சேனல் இருந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேனலோட கூகுள் ஆட்சென்ஸோட மெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே கம்ப்ளீட்டா லிங்க் ஆயிருச்சு. ஓகேவா, விக்னேஷ் ரியாலிட்டி சேனல் காலேஜ் படிக்கிறப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, அதோட கூகுள் ஆட்சென்ஸோட லிங்க் ஆயிருச்சு. லிங்க் ஆனதுனால யூடியூப்ல இருந்து எனக்கு மெயில் வந்துச்சு, இது மாதிரி இந்த சேனலோட கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க இப்ப கரண்டா விக்னேஷ் ரியாலிட்டி சேனல்ல நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்க. சோ அது ஆல்ரெடி காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல போன சேனலோட அக்கௌண்ட்டை நீங்க இதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுறோம்னு சொல்லி மெயில் வந்துருச்சு. நானும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் நான் கேட்டு பார்த்தேன், என்ன பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இது மாதிரி நீங்க மெயில் பண்ணுங்க, மெயில் ப்ராப்பர் ரீசன் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ப்ராப்பர் ரீசன் சொன்னேன். இது மாதிரி தெரியாம நான் கிளிக் பண்ணிட்டேன், கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து என்னோட மிஸ்டேக் தான், கொஞ்சம் நீங்க பார்த்து எடுத்து விடுங்கன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். இல்லை அது அகைன் வராதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்பீல் பண்ணேன். நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களான்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதில் நான் என்னோட கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சப்போர்ட்டுக்கு நான் மெயில் பண்ணேன். யூடியூப் சப்போர்ட் கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது எல்லாமே ஒரு 3 to 4 days ஆயிருச்சு. ஓகேவா, அங்கிருந்து அவங்க ரிப்ளை பண்ணி மெயில்லாம் பண்ணாங்க, ரிப்ளை எல்லாம் பண்ணாங்க. அவங்க என்னோட சேனல் ஐடி கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சேனல் உங்களுக்கு அகைன் வராது, நீங்க வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க, நீங்க வந்து அகைன் வந்து ஒரு நியூவா வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்க வந்து நியூவா ஒரு கூகுள் ஆட்சென்ஸ் வச்சுட்டு நியூவா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி போட்டு மெயில்ல வந்துருச்சு. ஓகேவா, சோ இப்போ அந்த 15K சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லக்கூடாது, கிரியேட்டர்ஸ் இருந்த சேனல் கம்ப்ளீட்டாவே போயிருச்சு. இப்போ அந்த சேனல் இல்லை. ஓகேவா, எனக்கு என்ன வந்து ஒரு சைடில் வந்து ஃபீலிங்ஸாக இருந்துச்சுன்னா, அதில் நம்ம பண்ணியிருந்த டுட்டோரியல் இருக்கட்டும், அது எங்கேயுமே சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு பெருமைக்கு சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழில் யாரும் அந்த மாதிரி ஒரு போர்ட் கிளாஸஸில் நடத்தி அந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் இல்லை. எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, நிறையா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes. இப்போ யாராவது என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு கிளைண்ட்ஸ் எனக்கு எடுக்க தரல அப்படின்னாங்கன்னா டக்குன்னு அந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். இதை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லாமே ப்ராப்பராக சொல்லியிருப்பேன். எல்லாமே அந்த வீடியோலாம் இல்லை என்கிட்ட. அந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாகவே போயிருச்சு. பேக்கப் வந்து என்கிட்ட வந்து ஒரு 5-6 வீடியோ தான் இருந்துச்சு. நான் ஸ்டோரி போட்டேன், பார்த்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ என்கிட்ட வந்து வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4 வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்புறேன்னாங்க. அவங்க கிட்டலாம் வீடியோ வாங்கி எல்லாமே ப்ராப்பராக வந்து இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டேன். பட் இன்னும் நான் ஷெடியூல் பண்ணல. ஓகேவா, 1 by 1 நான் ஷெடியூல் பண்ணிட்டே வரேன். நீங்கள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், லேர்ன் பண்ணுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, லேர்ன் மட்டுமே பண்ணிட்டு இல்லாமல் படிங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அது அப்படியே லூப் மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியே பண்ணிக்கிட்டே இருங்க.
பாருங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல எடிட்டர் ஆயிரலாம். அதுக்கு நான் 100% கேரண்டி. கம்ப்ளீட்டா இந்த ஒரு சேனல்ல முன்ன போட்டிருந்ததை விட, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா அந்த கிளைண்ட்ஸ் பத்தி எல்லாமே போட்டிருந்தேன், அதை விட ஒரு பெட்டர் குவாலிட்டியில இப்போ இந்த ஒரு சேனல்ல நான் கம்ப்ளீட்டா 1 by 1 வந்து நான் ரிலீஸ் பண்றேன். நவம்பர் 1 வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிரும். ஏன்னா அதோட ஒர்க் போயிட்டு இருந்ததுனால தான் என்னால இந்த ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. இப்பதான் எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சிருக்கு. வெப்சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 1 வந்து ஒரு வீடியோ அண்ட் ஸ்டோரி நான் போடுறேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு எல்லாமே ஓகே, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா மட்டும் கம்ப்ளீட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ கோர்ஸ் பத்திலாம் நம்ம செப்பரேட்டா பேசலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிருச்சு. பட் ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, அதை நான் கம்ப்ளீட்டா இந்த சேனல்ல நான் 1 by 1 போடுறேன். நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் பேக்கப் வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு சேனல்ல சீரியஸ்லி சொல்றேன், அந்த சேனல்ல போட்டிருந்த வீடியோஸ் விட இந்த ஒரு சேனல்ல ஹை குவாலிட்டியா நிறைய வேல்யூபிளான கான்டென்ட்ஸ் எல்லாமே 1 by 1 வரப்போகுது. நிறைய பாட்காஸ்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அகைன் சொல்றேன், லேர்ன் பண்ணுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்றப்ப மட்டும்தான் நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். அதுக்கு என்ன முடியுமோ, என்னால முடிஞ்ச சப்போர்ட்னு சொல்ல மாட்டேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேல்யூவை நம்ம சேனல்ல நான் வீடியோவா போடுறேன். சோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அந்த சேனலுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த சேனலுக்குமே கொடுங்க. சோ இந்த சேனல்ல நான் சொன்ன மாதிரி 1 by 1 நான் வீடியோ பண்றேன். ஓகேவா? சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேற ஒரு வேல்யூபிளான வீடியோல உங்களை நான் பார்க்க வரேன். பை.